أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்கள் அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக வந்துதித்த நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிக் கொடுத்த பாதையை தங்களுடைய வாழ்க்கையில் சற்று மடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்புமிக்க இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், முபல்லிகா முஅல்லமா பட்டம் பெறக்கூடிய மாணவியர்கள், பெற்றோர்கள் அனைவர்கள் மீதும் வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறையட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியினுடைய இறுதியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய பேச்சுக்கு பின்னால் அடுத்து சனது கொடுக்குற வேலை தான். இருப்பினும் ஒரு சில தகவல்களை நான் பயான் செய்கிறதில்ல, எப்போதுமே பயான் நமக்கு வராது. ஒரு சில தகவல்கள் அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்தில் நம்முடைய யூனிஸ் அகாடமியினுடைய வழிகாட்டுதலில் கிட்டத்தட்ட ஒரு 560க்கும் மேற்பட்ட நிஸ்வான் மதரசாக்கள் நமது வழிகாட்டுதலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மதரசா தான் நம்முடைய இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஹம்மதியா மதரசத்து நிஸ்வான். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் நம்முடைய தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் முத்தவல்லி சாப் அவங்க சொன்னாங்க, எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. பள்ளிவாசல்களில், மக்தபு மதரசாக்களில் தீனுடைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான ஆலிம்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கும்போது உலமாக்கள் இருப்பார்களோ இல்லை என்ற அச்சம் ஏற்படுகிறது என்ற ஒரு கவலையை வெளிப்படுத்தினார். அவர்களுடைய அந்த கவலையின் அடிப்படையில் தான் யூனிஸ் அகாடமி என்பது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அல்ஹம்துலில்லாஹ் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நமது பிள்ளைகளை தரமிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆண்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நம்ம வீட்டு வாசலோட தான் நிற்கும். ஒரு பெண்ணிடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்கள், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய உருவாக்கம் தான் நமது எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியும் எதிர்காலத்தினுடைய வீழ்ச்சியும். நமது சமூகம், நமது சமூக மக்கள் பிற்காலத்தில் மேம்பட்ட மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதற்கு அடிப்படையாக திகழக்கூடியவர்கள் பெண்கள். பெண்களை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் யூனிஸ் அகாடமி பல்வேறு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் என்ன, அதை பத்தி உண்டான ஒரு சில தகவல்களை தான் இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறோம். நமது சமூகத்தை மேம்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நமது சமுதாயத்தினுடைய குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகள் எங்கிருந்து உருவாகிறது, அந்த குறைபாடுகளை நீக்குவதற்குண்டான வழிபாடுகள் என்ன, வழிமுறைகள் என்ன, இதை நாம தெரிஞ்சுக்கணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, ஆய்வு செய்து இன்றைய சமூகத்தினுடைய, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம சமூகத்துல 4 விதமான கலாச்சார, 4 விதமான சீரழிவுகள் இருக்கிறது. 4 விதமான சீரழிவுகள் இருக்கிறது. ஒன்னு சொல்றாங்க கலாச்சார சீரழிவு. முதல் விஷயம் கலாச்சார சீரழிவு. இரண்டாவது நற்குண சீரழிவு. மூன்றாவது அணுகுமுறை சீரழிவு. நான்காவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த 4 இன்னைக்கு நமது சமுதாயத்தில் சீரழிவுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் இந்த 4ஐயும் அப்படியே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க,
ஒரு உதாரணத்திற்கு இதை நீங்க எந்தெந்த துறைகளில் வேணாலும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வீட்டில் ஒரு பையன், ஒரு வாலிப பையன் முடி வெட்டிட்டு வாரான். பார்க்குறீங்களா இன்னைக்கு இளைய சமுதாயம் முடி வெட்டிட்டு வர்றத? இந்த பக்கமும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, இந்த பக்கமும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, நடுவில் காலிஃப்ளவர் மாதிரி ஏதோ தூக்கிட்டு இருக்கு, அதுவும் கலர் கலரா இருக்கு. இதை பார்க்கிற தகப்பனார் கேட்கிறார், என்னடா முடி வெட்டிட்டு வந்திருக்கிற? இப்ப முதல்ல அந்த முடி வெட்டுற விஷயமே பார்த்தீங்கன்னா கலாச்சார சீரழிவா போச்சு. பாப்பா கேட்கிறாரு, தகப்பனார் கேட்கிறாரு, என்னடா முடி வெட்டிட்டு வந்திருக்கிற? பதில், ஏன் தலை ஏன் முடி நான் வெட்டுவோம், உங்களுக்கு என்ன? நற்குண சீரழிவு போச்சு. இதுல மூணாவது விஷயம், ஒரு தந்தை இடத்துல ஒரு மகனார் எம்மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கணும், அணுகுமுறை சீரழிவு. அப்ப அத்தா பேசுறாரு கோவத்துல, இவனுக்கு மன அழுத்தம், எங்கேயாவது விட்டு விட்டு ஓடி போயிடணும், அல்லது வேற ஏதாவது நடக்குதா இல்லையா? இது ஒரு விஷயம். இது போல நம்ம ஒவ்வொரு துறைகளிலும் பொருத்தி பார்த்தோம்னா இந்த 4 விதமான சீரழிவுகள் இருக்கிறது. இந்த 4 விதமான சீரழிவுகளும் எங்கிருந்து ஏற்படுகிறது அதையும் சொல்றாங்க. முதல் விஷயம், கல்வி நிறுவனங்கள். அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், இங்கேருந்தா உருவாகுது. 8வது படிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறான், அதுக்கு மேலதான் அது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், நடக்குதா இல்லையா? அப்ப கல்வி நிறுவனங்கள். 2வது நட்பு வட்டாரங்கள். நட்பு வட்டாரம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கிறான், கையில கடுக்கம் போட்டிருக்கான், என்னென்னோ பண்ணியிருக்கிறான், இவன் பாட்டா என்னடா மச்சான் அப்படிங்கிறான். யாருக்கு யாரு மச்சான்? யாருக்கு யாருங்க மச்சான்? அப்ப நட்பு வட்டாரங்கள் சீரழிவுக்கு காரணம் நட்பு வட்டாரங்கள். 3 சோசியல் மீடியாக்கள். சோசியல் மீடியாக்கள், சமூக வலைத்தளங்கள். 4வது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள். ஒரு தந்தையிட்ட தீன் இல்லை, ஒரு தாயிட்ட தீன் இல்லை, பிள்ளைகள்கிட்ட எப்படி வரும் தீனு? அத்தா கையில் எப்படி வச்சுக்கிட்டு, டேய் என்ன பீடி குடிக்கிறியாமே நீ அப்படின்னு கேட்டாருன்னா அந்த பையன் திருந்துவானா? இவர் கையில் என்ன இருக்கு? எப்படி இருக்கும்? அப்ப இந்த 4 விதமான கலாச்சாரங்களும் 4 விதமான சீரழிவுகளும் இந்த 4 விதமான இடங்களில் இருந்து வருகிறது. இதையெல்லாம் களையணும்னா நாம என்ன செய்யணும்? இதையெல்லாம் களையணும்னா நாம என்ன செய்யணும்? சொல்றாங்க 4 விதமான உழைப்புகளை தொடர்படியாக கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் நாம உழைப்பு செய்யணுமா? ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு ஜமாத்தார்களும் 32 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு 4 விதமான உழைப்புகளை செய்தோம் என்று சொன்னால் எதிர்கால நமது ஜெனரேஷன் மிகப்பெரிய சிறப்பு மிக்கதாக மேம்பட்டவர்களாக. இன்னைக்கு எல்லா உலமாக்களும் பேசின தலைப்பு இப்படிதான் இருந்துச்சு, நம்முடைய சமூகத்தை மேம்படுத்தணும், சமூகத்தை மேம்படுத்தணும். பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு ஜமாத்தார்களும் நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டிய உழைப்பு செய்யணும். அந்த 4 விதமான உழைப்புகள்ல முதல் 2 விஷயத்தை தான் இன்னைக்கு நம்முடைய ஜமாத் நிஸ்வானின் மூலமாக முதல் 2 விஷயங்கள் நமது பெண்களுக்காக வேண்டி உழைப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல முதலாவதாக சொல்கிறார்கள், ஆன்மீக கல்வியை நமது சமூக மக்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆன்மீக கல்வி, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமது சமூக மக்களுக்கு சிறு பிள்ளையிலிருந்தே அவர்களுக்கு அவருடைய உள்ளத்துல ஆழ பதிக்கணும். இன்னைக்கு அதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மௌலானா சொன்னாங்களா இல்லைங்களா, ஒரு நிஸ்வான் மதரசாக்கு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த நிஸ்வான் மதரசால நாம அடிப்படையான 6 சிஃபாத்துகளை 6 தன்மைகளை தான் நாம அங்க கொடுக்கிறோம். முதலாவது, பரிபூரண ஈமான் உள்ளவர்களாக அவர்கள் உருவாக்க வேண்டும். எனக்கு ஏற்படுகிற எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும், என்னை படைத்த ரப்பு எனக்கு நாடியதுதான் நடந்ததே ஒழிய அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்ற ஆழமான நம்பிக்கை. இதான் என்னதுங்க? ஈமான். 2வது, பரிபூரணமான தக்வா. நான் தனித்திருந்தாலும் சரி, 4 பேரோட சேர்ந்து இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் என்னை படைத்த ரப்பு என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையான விஷயம் அவங்களுடைய உள்ளத்துல ஆழ பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டு. என் கணவர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய
மாதாந்திர சம்பளமாக இருந்தாலும் சரி, அதில் எனது வீண் வரையமாக செலவு செய்தேன் என்று சொன்னார், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானு என்ற உணர்வு பிறக்க வேண்டும். அல்லாஹ்வால் அருளப்பட்ட இந்த குழந்தை தர்பியத்தாக நான் வளர்க்கவில்லை என்று சொன்னால், நாளை என் ரப்பு இந்த குழந்தை விஷயமாக என்னிடத்தில் கேள்வி கேட்பானு என்ற உணர்வு உள்ளவர்களாக இந்த தக்குவா உருவாகும். அதான் நம்ம இங்க கொடுக்கிற ஆண்மை. மூன்றாவதாக ஹயா உடையவர்களாக உருவாகணும். ஹயானா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யார் ஆண்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஹயானா என்னங்க? ஹயானா என்ன? வெட்கம். பெண்கள்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, ஹயானா என்ன? வெட்கம். வெட்கத்தினுடைய டெஃபினேஷன், ஆழம் என்ன, அழுத்தம் என்ன? பெண்கள்கிட்ட கேட்டா வெட்கம்னா என்ன சொல்லுவாங்க? அந்நிய ஆண்களுக்கு முன்னால தங்களை மறைச்சிக்கிறதுக்கு பேர் என்னதுங்க? வெட்கம் சொல்லுவாங்க. அது வெட்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர அதுவே வெட்கம் கிடையாது. வெட்கத்தினுடைய ஆழம் என்னவென்று சொன்னால், ஒரு நன்மையான காரியத்தை விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு வாய்க்க பெறும்போது என் உள்ளத்தில் ஒரு உணர்வு பிறக்கும். அந்த உணர்வு பிறந்து, நான் போய் இந்த நல்லதை விடலாமா, ஏற்பட்டு விடாமல் செய்யக்கூடிய அந்த தனம் இருக்கிறதே, அதுதான் வெட்கம். தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்க்க பெறும்போது என் உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அந்த தவறை செய்யாமல் தடுக்கக்கூடிய உணர்வாக இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? வெட்கம். அதனால தான் அரபில் அழகான ஒரு வார்த்தை இப்படியும் சொன்னாங்க, வைதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெட்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் துனியால நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ. வெறும் வெட்கம் என்பது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைப்பதற்கு மட்டும் என்ன கிடையாதுங்க? வெட்கம் கிடையாது. வெட்கம் என்பதுல நல்ல விஷயத்தை விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் விடாமல் செய்யக்கூடிய அந்த உணர்வு, தவறுகள் செய்ய முற்படக்கூடிய சமயத்தில் அந்த உந்துதல் ஏற்பட்டு தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு பேர் தான் அதுங்க வெட்கம். அந்த உணர்வுகளை தான் இங்க நாம கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நான்காவதாக பரிபூரணமான அஹ்லாக் உடையவர்களாக நீங்க ஓதக்கூடிய நபர்கள். ஒவ்வொரு மாணவிக்கும் முபல்லிகாவா இருக்கட்டும், முஅல்லமாவா இருக்கட்டும், அதுல ஒரு டைரி ஒன்று நாம கொடுக்கிறோம், கன்சுல் உலும் அப்படின்ட்டு ஒரு டைரி. அந்த டைரியினுடைய ஆரம்பத்திலே நாம இந்த மதரசால இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். அதுல கடைசியா மாணாக்கரிடம் நீக்க வேண்டிய குணங்கள், மாணாக்கரிடம் உருவாக்க வேண்டிய குணங்கள் என்பதாக 12 நல்ல குணங்கள் அங்க நாம கொடுத்துருக்கோம். நீங்க வாங்கி பார்த்தா தெரியும். அப்ப இந்த மாதிரியான நல்ல குணங்கள். ஐந்தாவதாக பரிபூரண துஆ உடையவர்களாக. எந்த ஒரு விஷயத்தை நமது பெண்கள் கேட்டாலும் முதல்ல ஒரு தேவை ஏற்படுது, ஒரு கடன் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு விஷயம் எனக்கு தேவை என்று சொன்னால் அதை என் கணவரிடத்தில் கேட்பதை விட, என் பெற்றோரிடத்தில் கேட்பதை விட, என் பிள்ளைகளிடத்தில் கேட்பதை விட, என் உறவினர்களிடத்தில் கேட்பதை விட முதலாக என்னை படைத்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக முதல் தர கை அவனிடத்தில் உயர வேண்டும். அதற்கு பிறகு மற்றவர்களிடத்தில் உயரக்கூடிய நிலைதான் என்னங்க? பரிபூரணமான துஆவுடைய தன்மை. எதை கேட்டாலும் முதல்ல யாருக்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும். இதுதான் பரிபூரண தக்வா துஆ உடையவர்களாக நாமள உருவாக்கணும். இந்த 5 விஷயங்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெண்ணிடத்துல வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அதை ஏனைய நமது குடும்பத்தாரோடு ஷேர் செய்யக்கூடிய தாவா, எத்தி வைக்கக்கூடிய பெண்களாக உருவாகும். இதுதான் ஆன்மீகம். இந்த 5-6 விஷயத்தை கொஞ்சம் அப்படியே நம்ம வீட்டு பெண்கள் இடத்துல கொஞ்சம் ஒவ்வொரு ஆண்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் பெண்ணு, என்னுடைய அம்மா, என் மனைவி, என் சகோதரி, என்ன என்னுடைய மகள், இவகிட்ட இந்த 6 தன்மைகளை இருந்துச்சுன்னு சொன்னா என் குடும்பம் எப்படிங்க இருக்கும்? உலகத்திலேயே சொர்க்கமாக இருக்கும். உலகத்திலேயே சொர்க்கமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்படிப்பட்டவர்களாக உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த ஆன்மீக கல்வியை முதல்ல நம்ம சமூக மக்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். 2வது, நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பு எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு செய்யப்படக்கூடிய விஷயம் உலக கல்வியை தரமாக கொடுக்குதல் வேண்டும். உலக கல்வியை அவர்களுக்கு தரமாக 2யும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் நம்முடைய எதிர்கால சமூகம். ஒரு பெண்ணிடத்துல கல்வி ஞானம் இருந்தாதான் தன் பிள்ளையும் ஈமான் உள்ளவர்களாகவும் உலக தரம் வாய்ந்தவர்களாகவும் அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த அடிப்படையில தான் 2019-20 கல்வியாண்டுல நாம எஸ்சிவி கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸையும் நம்முடைய இந்த முபல்லிகா பாடத்திட்டத்தோடு, முஅல்லமா பாடத்திட்டத்தோடு இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 560 சுற்றம் நிஸ்வான் மதரசாக்களுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எஸ்சிவி கோர்ஸ் அப்படின்னா என்ன? சமீபத்தில் ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னால் ஜும்மால கூட அதை பற்றி நாம இங்கே பேசணும். நாம் அல்ஹம்துலில்லாஹ்
மேல்தளத்துல பெண்கள் ஒரு பெருகொண்ட கூட்டம் இருப்பதாக சொல்லி இருக்கிறதுனால இப்ப பேசப்படக்கூடிய இந்த தகவலை கொஞ்சம் தாய்மார்கள் கவனமாக கேட்கும். ஏன்னா மதரசா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம்னா, மதரசாக்கு போனா குர்ஆன் சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது துஆக்கள் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான் என்பதாக நாம நினைச்சிருக்கோம். அப்ப முதல்ல இந்த ஆன்மீகம் சார்ந்த 6 தன்மை உடையவர்களாக முதல்ல உங்களை உருவாக்குவது, அத்தோடு இந்த SCV கோர்ஸ் சொல்லப்படக்கூடிய பள்ளிக்கூட கல்வி, கல்லூரி கல்வி, திறம் மேம்பாட்டு வகுப்புகள். S ஃபார் ஸ்கூல் பள்ளிக்கூடம், C ஃபார் காலேஜ் கல்லூரி படிப்புகள், V ஃபார் வெகேஷனல் கோர்ஸ் திறம் மேம்பாட்டு வகுப்பு அல்லது ஓய்வு நேர வகுப்பு. பள்ளிக்கூட வகுப்புல கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஆன்லைன் வழியாக நமது நிஸ்வான் மதரசால படித்துக் கொள்வதற்குண்டான முழுமையான ஏற்பாடுகள் நம்ம ஆசல் இருக்கு. 6, 7, 8, 9, 11 ஆகிய 5 வகுப்புகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் ஆன்லைன் வழியாக பெண் ஆசிரியர்களின் மூலமாக அவர்களுக்குண்டான பாடங்கள் நடாத்தப்படும். காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு ஆகிய தேர்வுகள் அனைத்துமே நிஸ்வான் மதரசால தான் நடக்கும். எங்கேயும் போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 10வது 12வது இந்த 2 மட்டும், அதுலேயும் கூட நாம கடந்த ஆண்டு வரைக்கும் NIOS மூலமாக இந்த பாடத்திட்டத்தை நாம கொடுத்தோம். காலாண்டு, அரையாண்டு இங்கே தான் நடக்கும். ஆண்டு தேர்வு மட்டும் NIOS எங்கே சென்டர் போடுறாங்களோ அங்கே போய் எழுதுவாங்க. ஆனால் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அரசியல் ப்ராப்ளத்தின் காரணத்தினால இந்த 2024-25 கல்வியாண்டுல தமிழக அரசு எந்த பிள்ளைகள் NIOS மூலமாக படிக்கிறார்களோ அவர்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது சர்டிபிகேட் மார்க் ஷீட்டு செல்லாதுன்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்வியாண்டுல. அப்ப நம்மகிட்ட நிறைய பிள்ளைங்க அதில் தான் படிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவது? அடுத்த கட்டமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆண்டிலிருந்து யார் NIOS படிக்கணும்னு விரும்புறாங்களோ அதில் படிக்கலாம். ஸ்டேட் போர்டில் NIOS என்பது சென்ட்ரல் போர்டு சிலபஸ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷத்துல இருந்து 10வது 12வது ஸ்டேட் போர்டு சிலபஸ் படிக்கணும்னால அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் செய்யப்பட்டிருக்குது. அப்ப எதுலையும் நம்ம என்ன கிடையாதுங்க, சரி அது இல்லையே நிராசை இல்லை, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அது அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ஏற்பாடு செஞ்சது. இது போக கல்லூரி கல்விகள், நமது பிள்ளைகள் 12வது முடிச்சுட்டு அதுக்கு மேல என்னால மேற்படிப்பு படிக்க முடியல, ஒண்ணு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமை அல்லது பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரியா இருந்துச்சு சொன்னா அவர்களுக்கு ஒரு 5 விதமான டிகிரி கோர்சஸும் நாம கொடுக்கிறோம். அதுல முதலாவது BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், 2வது BA அஃப்ஸலுல் உலமா, 3வது BCom, 4வது BA சைக்காலஜி, 5வது BBA ஆகிய 5 கோர்சஸ்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாம கல்லூரி வகுப்புகளாக வச்சிருக்கிறோம். இதுல BA அஃப்ஸல் உலமாவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 4 கோர்சஸ்களையும் சென்ற ஆண்டு வரைக்கும் TNOU தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி மூலமாக கொடுத்தோம். இந்த தமிழ்நாடு தான் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த 2024-25 கல்வியாண்டிலிருந்து இந்த 4 கோர்சஸ்களையும் IGNOU இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி மூலமாக இந்த ஆண்டிலிருந்து நாம கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது போக அஃப்ஸலுல் உலமா என்ற இந்த கோர்ஸ் டைரக்டாக நேரடியாக இந்த ஆண்டு யாராவது அஃப்ஸல் உலமா படிக்க வராங்கன்னா அவர்களுடைய அட்மிஷனை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் இருக்கக்கூடிய NMC நைனார் முஹம்மது காலேஜில் நாம அவங்களுக்கு அட்மிட் பண்றோம். வகுப்புகள் யாவுமே ஆன்லைன் மூலமாக நடக்கும். செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் அந்த கல்லூரியில் போய் அவங்க எழுதணும். அந்த கல்லூரியில் போய் 6 செமஸ்டர் 3 வருஷத்துக்கு எழுதி முடிச்சிட்டாங்கன்னா டைரக்டா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் நமக்கு வரும். இப்படியாக 5 விதமான கல்லூரி கோர்சஸ்கள் நமக்கு இருக்கு. இது போக திறம் மேம்பாட்டு வகுப்புகளாக ஒரு 9 வகையான கோர்சஸ்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம கொடுக்கிறோம். அதுல முதலாவது 4 மாச கோர்சஸ்கள். ஒரு வருஷத்துல ஒரு மாணவி ஒரு முபல்லிகா படிக்க வராங்கன்னா தொடர்படியா ஒரு 3 கோர்சஸ்களை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். 3 வருஷத்துல வாய்ப்பு இருந்தா 9 கோர்சஸ்களையும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுல முதலாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கிலம் எழுத படிக்க பேச 4 மாச சர்டிபிகேட் கோர்ஸ். 2வது பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், அடிப்படையான கணினி. இன்னைக்கு நாம வச்சிருக்கிற போன்ல இருந்து வீட்டில் வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாமே கணினியை சார்ந்தது தான். இதை பாதுகாப்பான முறையில் நாம எப்படி பயன்படுத்தணும் என்ற அடிப்படையில் 4 மாச சர்டிபிகேட் கோர்ஸ்.
மூன்றாவதாக ஃபேஷன் டிசைனிங், அதாவது டைலரிங். நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லைங்களா, இன்னைக்கு ஆண் பிள்ளைக்கு ட்ரெஸ் போடுறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் போடுறாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல ஃபேண்ட்டு, ஃபுல் கை சட்டை, அதுக்கு மேல ஒரு கோட்டு. பொம்பளை பிள்ளைக்கு பார்த்தோன்னு சொன்னா கையும் இல்லை ஒண்ணும் இல்லை. எங்கடா கைனா உள்ள இருக்குன்னா, எடுத்து பார்த்தா கொசு வலை, எடுத்து பார்த்தா கொசு வலை. அது சின்ன பிள்ளையிலேருந்து எருமை மாடு வரைக்கும் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கும் அப்படித்தான் பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. எப்படி தான் அதை போட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ ஒரு ஷரியத் ஆடையில ஒரு ஆடை வடிவமைப்பு எப்படி செய்யணும், அந்த மாதிரியான ஒரு டைலரிங் பயிற்சி. நான்காவதாக டெரஸ் கார்டனிங், மாடி தோட்டம். நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா மாடி பகுதி, சந்து பகுதி, கொல்லை பகுதி, இதிலெல்லாம் ஆர்கானிக் முறையில், மருந்துகள் இல்லாத இயற்கையான முறையில் விவசாயங்கள் எப்படி நாம பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை, காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் அதில் மேலே போனோம்னு சொன்னால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஐந்தாவதாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஒரு பெண்ணு வீட்டில் வெளியில தனிமையாக இருக்கிறாங்க, தனியா பயணங்கள் செய்யறாங்க, மற்ற சமூக மக்களோடு பழகும் போது தன்னை மேம்பட்டவர்களாக எப்படி ஆக்கிக் கொள்வது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சுய மேம்பாடு. ஆறாவதா டீச்சர் ட்ரைனிங். வீட்டில் இருந்துகிட்டே படித்த நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எல்கேஜி முதல் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்டான பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே டியூஷன் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்குண்டான ஒரு பயிற்சி. இது போக மருத்துவம் சார்ந்த, நர்சிங் சார்ந்த ஒரு 3 பயிற்சி. ஜீடியாட்டிக் முதியோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு செவிலியர் பயிற்சி. இன்னைக்கு அதுக்கு ரொம்ப வாண்டட். ஒரு தடவை அதை பற்றி பிள்ளைகளுக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது முத்தோல் இசாப் அதுக்கு எவ்வளோ பெரிய வாண்டட் இருக்குது இப்பத்தி காலகட்டத்துக்கு என்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ முதியோர்களை பராமரிக்கக்கூடிய செவிலியர் பயிற்சி. அதுக்கப்புறம் பீடியாட்டிக், குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய செவிலியர் பயிற்சி, நர்சிங் கோர்ஸ். 9வதாக பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட், அடிப்படையான முதலுதவிகள். அடிப்படையான முதலுதவிகள். அப்போ இதில் ஒருத்தர் வீட்லேயே, நம்ம வீட்லேயே அடிபட்டு வந்துட்டாங்க, எப்படி கட்டு போடுறது, எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறது, எப்படி பிபி பார்க்கறது, எப்படி சுகர் பார்க்கறது, எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு லேடிஸ் கர்ப்ப காலத்தில் இருக்கிறாங்க, திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு, என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. இப்படி 9 வகையான திறன் மேம்பாட்டு வகுப்புகளும் நம்முடைய நிஸ்வான் மதரசால நம்முடைய பெண்கள் படிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் கொண்டு நோக்கம் பெண்களுக்கு உலகத்தை மட்டும் கொடுக்கணும் என்பது நோக்கம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நமது சமூக மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமது சமூக மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய நமது தாய்மார்கள் மேம்பட்டவர்களாக உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லா துறைகளிலும் அந்த மாதிரி உருவாக்கணுன்ற நீயத்தோட இருந்தாதான் நமது எதிர்கால சமுதாயத்தை அந்த மாதிரி உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா துறைகளிலும் மேம்பட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இஸ்லாமிய ஜமாத்தார்களும் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொன்ன மாதிரி நமது சமூகத்தில் 4 விதமான சீரழிவுகள் இருக்குது. அது எங்க வருதுன்னு நம்ம சொன்னோம். அதை போக்குவதற்குண்டான 4 வழிகளை சொல்றாங்க. அதுல முதல்ல 2 விஷயம்தான். ஆன்மீக கல்வி நமது சமூக மக்களுக்கு, குறிப்பாக நமது பெண்களுக்கு கொடுக்கணும். 2வது தரமிக்க உலக கல்வியை நம்ம என்ன செய்யணுங்க, அவர்களுக்கு கொடுக்கணும். 3வது நமது சமூகத்தை பொருளாதார துறையில மேம்படுத்தணும். இதற்குண்டான திட்டங்களும் எங்களுடைய யூனிஸ் அகாடமி முதன்மை ட்ரஸ்டான அன்வோ மூலமாக அதற்குண்டான வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதை பத்தி இப்ப பேசினா இன்னும் நிறைய நேரம் ஆயிடும். அதற்கு பிறகுதான் நமது சமூக மக்களை சமகால அரசியலில் எல்லா துறைகளிலும் அவர்களை இருக்க வைப்பது. இப்ப இந்த அடிப்படையில ஒவ்வொரு இஸ்லாமிய ஜமாத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டு காலங்கள் தொடர்படியாக நாம உழைப்பு செய்தோம் என்று சொன்னால் 32 ஆண்டுகளுக்கு பின்னால நம் சமூக மக்கள் அரசியலிலும் சரி, எல்லா துறைகளிலும் சரி மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த நமது இந்திய தாய்நாடு அல்ஹம்துலில்லாஹ் நீதி, நேர்மை, உண்மை, ஈமான் என்ற அடிப்படையில் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நமது நாடு திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது என்ன 32 வருஷம்? நிறைய பேர் கேட்பாங்க, அது இன்னும் 32 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துல 40வது வயசுல நுபுவத்து கொடுக்கப்பட்டாங்க. அவர்களுடைய நுபுவத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க, மக்காவிலையும் மதீனாலையும் உழைப்பு செஞ்சாங்க. நபி அவர்களுக்கு பின்னால் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 1 சொச்ச ஆண்டுகள் ஹிலாஃபத்துடைய ஆட்சி.
அதற்கு பின்னால் வந்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது கிட்டத்தட்ட 9 சுற்றம் ஆண்டுகள். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா 32 33 ஆண்டுகள் ஹசரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தீன் உலகம் முழுக்க பரவி இருந்தது. அவர்களுடைய ஆட்சியை தான் மௌலானா அவங்க சொன்னது போல, இந்தியா சிறக்க வேண்டும் என்று சொன்னால், உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால், காந்தியடிகள் சொன்னது உமருடைய ஆட்சி இந்தியாவில் இருக்குன்னு சொன்னார். அதுதான் அந்த 32 வருஷத்தினுடைய கணக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜமாத்தும் நாம இருக்கும் காலமெல்லாம் இந்த உழைப்பை நாம செஞ்சோம், குறிப்பா பெண்கள் மேல செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாளைய எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்காக வேண்டி தான் இந்த உழைப்பு, அதற்காக வேண்டி தான் இந்த முயற்சிகள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ். எனவே இன்னைக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, நாம பெண்கள் திரளாக வந்தோம். மாஷா அல்லாஹ் மதியத்திலிருந்து ப்ரோக்ராம் நடந்துச்சு, சிறப்பா பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பட்டமளிப்பு விழான பொராட்டாவும் கறியும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம் என்ற நிலைகள்ல யாரும் போயிடாது தாய்மார்கள். எனவே எங்களுடைய உஸ்தாத்மார்கள் அங்க இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த நிஸ்வான்ல நாம என்னைக்கு இணைய போறோம்? மௌலானா அவர்கள் சொல்லியது போல இந்த மதரசால 6 வயது சிறுமியும் படிக்கலாம், 60 வயசு பாட்டியும் படிக்கலாம். 2 பேருக்குமே இங்க இடம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். எனவே வந்திருந்து கேட்ட தாய்மார்கள் அனைவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த அடிப்படையில் எனது எதிர்கால சமூகத்தை நான் உருவாக்கணும் என்ற நல்ல உணர்வுகளோடு இங்கிருந்து நாம போகணும். அதற்கு முன்னதாக நான், என் மகள், என் பேத்தி எல்லாருக்கும் இங்க அட்மிஷன் போட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொன்னது போல நம்முடைய மௌலானா ஃபதுலுதீன் காஷிமி அவர்கள் மிக சிறப்பானதொரு பயானை அருளியுள்ளார்கள். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் கொஞ்சோண்டு டச் பண்ணுறேன். என்ன சொன்னார்னா, வீட்டில் இருக்கும் பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களின் சம்பாத்தியம், அவருக்கு வரும் வருமானம், அதை உத்தேசித்து தான் தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கணவரையும் பராமரிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னார்கள். இதுதான் இஸ்லாமும் போதிக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு நல்ல செய்தி, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு செய்தி, முதல் முறையாக அந்த செய்தியை பார்க்குறேன். என்னன்னாக்கா, சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் அழகான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க. அழகான தீர்ப்பு. அந்த ஒரு தீர்ப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. என்ன தீர்ப்புன்னா, இந்த லஞ்சம் வாங்கும் கணவன்மார்களுடைய மனைவிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. இன்றைக்கு காலையில் நான் செய்தித்தாளில் பார்த்தேன், மௌலானா பேசும்போது அந்த விஷயம் இன்னைக்கு மிகவும் வருது. லஞ்சம் வாங்கி குடும்பம் நடத்தும் கணவன்மார்கள் யாராக இருந்தாலும் அவருடைய மனைவிமார்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. காரணம், அவன் கொண்டாந்து கொடுக்குற பணத்தை எல்லாம் அவன் எங்கேருந்து கொண்டாடுறான், எப்படி கொண்டாடுறான், எந்த வழியில் கொண்டாடுறான், அதை யோசனை பண்ணாத செலவழிக்கும் பெண்கள் இருக்கிறார்களே, அந்த பெண்களுடைய செலவழிப்பால் தான் அந்த கணவன்மார்கள் லஞ்சம் வாங்குவதும் கையூட்டு வாங்குவதும் அதிகமாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அழகான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். இதுக்கெல்லாம் தீர்வு நம்முடைய சமுதாய மார்க்க சம்பந்தமான கல்வியை பெண்களுக்கு கொடுப்பது தான். அதே சமயம் பெண்கள் ஏன் நாம் இந்த மஹல்லாவில் நிஸ்வான் மதரசா ஆரம்பித்தோம் என்பதற்கு முதல் காரணம், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் இல்லை நம்மகிட்ட மதரசா சில இந்த கல்யாண சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது, அதை பற்றி கேட்கும் பொழுது, நம்முடைய சமுதாய கல்வி இல்லாதது தான் ஒரு முதற் காரணம். அதாவது சில்லி ரீசன்ஸ், அதாவது அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இதை விட பல மடங்கு சீரியஸான காரணங்கள்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் காலத்தில், நமக்கு முன்னால் நம் தந்தையர் காலத்தில் இருந்திருக்கு. அதையெல்லாம் சமாளித்து தான் எல்லாம் குடும்பம் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி உலக கல்வியை மாத்திரம் படித்துவிட்டு இன்றைக்கு உள்ள சமுதாயம், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், அந்த சிறு சிறு பிணக்குகளையும் பெரிதாக ஆக்கி அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது தொடர்ச்சியாக இன்னும் சிறிது நேரம் தான் இருக்குது. இன்னொரு 10-11 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது வாங்க சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த சனத் விழாவை நடத்துமாறு மௌலானா ஃபதுலுதீன் காஷிமி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நிகழ்ச்சியினுடைய இறுதியாக சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. மேலே முபல்லிகா மாணவிகளுக்கு உண்டான மதிப்பெண் பட்டியல் கொடுத்து அமைச்சிருக்கிறோம். இது முபல்லிகா மாணவிகளுக்கு மட்டும். இங்கே முபல்லிகா மாணவிகளுடைய பேரை வாசிக்கும் போது அதே சமயத்தில் மேல்தளத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பரிசு மற்றும் அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை அவர்கள்ட்ட வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக 2021-22 கல்வியாண்டில் முடித்த முபல்லிகா மாணவி முகமது கிஃபாயத்துல்லா அவர்களுடைய மகளார் MK சித்திகா பேகம் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சனது வழங்கப்படுகிறது. சனதை நமது ஆய்வாளர் மௌலானா சிராஜுத்தீன் காஷிஃபி ஹசரத் அவங்க வழங்குவாங்க. யாருங்க ஜி? கிஃபாயத்துல்லா. நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் அவர்கள் தரப்பில் ஆண்கள் யாராவது இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. கிஃபாயத்துல்லா சார்பு அவங்களுடைய முத்தவல்லி சாப் அவங்க தான் வாங்கணும். முத்தவல்லி சாப் எங்கே இருக்காரு? கூப்பிடுங்க, பாருங்க பேசிட்டு நிற்கிறார். முத்தவல்லி சாப், முத்தவல்லி சாப் அவங்க தான் சனது வாங்கணும். சித்திகா பேகம் அவங்க சார்பாக அவங்க தான் சனது வாங்கணும். சிராஜுத்தீன் மௌலானா அவங்க வழங்குவாங்க இன்ஷா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2021-22 கல்வியாண்டில் பட்டம் பெறக்கூடிய முஅல்லமா மாணவிகள் K மைதீன் அவர்களுடைய மகளார் M அஃப்சர் நிஷா அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மௌலானா சஃபியுல்லா ஹஸ்ரத் அவங்க இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அடுத்து அடுத்து F கஃபார் ஷரீஃப் அவர்களுடைய மகளார் K ஷாக்கிரா பானு அவர்களுக்கு நமது பாதிரிக்குப்பம் இமாம் மௌலானா அபூபக்கர் அன்வாரி ஹசரத் அவர்கள் சனது வழங்குவாங்க. அதற்கு அடுத்து K அமானுல்லா அவர்களுடைய மகளார் A ஷக்கீலா பேகம் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியுடைய இமாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குவாங்க. அடுத்து 2022-23 கல்வியாண்டில் பயின்ற முபல்லிகா மாணவிகள் H ஆரிஃப் அவர்களுடைய மகளார் A ரஷீதா அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நமது அக்பர் எலிசாப் சாவடி பள்ளியினுடைய நிஸ்வான் பொறுப்புதாரியும் பள்ளியினுடைய முத்தவல்லியான அவங்க வழங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அதே அவர்களுடைய மகளார் நசீமா அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நமது வண்டிப்பாளையம் பொறுப்புதாரி ரஃபீக் பாய் அவங்க சனது வழங்குவாங்க. அடுத்து 2022-23 கல்வியாண்டில் முஅல்லமா பயின்ற மாணவி M ஷாஹுல் அமீத் அவர்களுடைய மகளார் S அஸ்மத் நிசா அவர்களுக்கு சாவடி பொறுப்புதாரி அவங்க ஹாஜியார் அவங்க வழங்குவாங்க. அடுத்து M முகமது அஸ்கர் அவர்களுடைய மகளார் MA சலாமுத்து நிசா அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரசூல் பாய் அவங்க வழங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பொறுப்புதாரிகள். அடுத்து K அமானுல்லா அவர்களுடைய மகளார் A ஷக்கீலா பேகம் இவங்க முஅல்லமா சனதை வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய முத்தவல்லி சாப் இருக்காங்களா அவங்க இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குவாங்க. அதற்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் A இப்ராஹிம் ஷா அவர்களுடைய மகளார் J ஷர்மிளா பேகம் அவர்களுக்கு நமது முன்னாள் நிஸ்வானுடைய பொறுப்பாளர் கஃபார் ஷரீஃப் அவங்க இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குவாங்க. அடுத்து 2023-24 முஅல்லமா சனது வாங்கக்கூடிய முஹம்மது அவர்களுடைய மகளார் B பர்வீன் அவர்களுக்கு நமது நிஸ்வான் பொறுப்பாளர் நமது இஸ்மாயில் சாப் அவங்க இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நன்றி உரை மற்றும் துவாவோடு இந்நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஆமாம், நன்றி.